சத்யா சீரியலில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரபுவை பார்த்து ப்ரோக்கர் கேட்பாரு, திவ்யா கிட்ட ஏதாவது பேசணுமா அப்படின்ட்டு கேட்பாரு. உடனே பிரபு வந்து பேசலாம் ஒன்றும் செய்யண்டாம், ஆனால் பாட வேண்டியது இருக்குது, திவ்யா நல்லா பாடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதனால ஒரு பாட்டு பாட சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லுவார். உடனே வந்து என்னத்தை பாடுது அப்படின்ட்டு திவ்யா வந்து முழிச்சிட்டு இருப்பாங்க. உடனே வந்து அப்போது வந்து திவ்யாவுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்று சத்யா வந்து திவ்யாவை கூப்பிட்டு, நீ பாடுற மாதிரி உதடா சார், நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடுவாங்க. பாடிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜானகி வந்து சத்யாவுக்கு முன்னாடி போய் நின்றுவாங்க. உடனே வந்து சத்யா பாடுறதை நிப்பாட்டிடுவாங்க. அதே பாட்டை பிரபு வந்து பாடி அந்த பாட்டை முடிப்பார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரபு வந்து திவ்யாவை தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாரு. அப்படி பேசும்போது வந்து பிரபுக்கிட்ட திவ்யா வந்து பார்ட்டியில் அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டதுக்கு சாரி அப்படின்ட்டு சாரி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து திவ்யாவுக்காண்டி எழுதி வச்சுருந்த கவிதை எடுத்து பிரபு வந்து கொடுக்கும்போது அது காற்றுல பறந்து போய் சத்யாவுக்கு கையில் போய் மாட்டுது. அந்த கவிதையை வாசித்து பார்த்துட்டு சத்யா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரபு வந்து சரி பேப்பர் பறந்துட்டேன்னா நான் உங்களுக்கு கவிதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதின கவிதையை அவரே திவ்யாவுக்கு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு திவ்யாட்ட கேட்குறாரு. அதுக்கு வந்து திவ்யா வந்து உங்கள் கம்பெனியோட ஒர்த் என்ன, ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பிரபுவோட கவிதையை படிச்சுட்டு சத்யா வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கலாய்க்கிறாங்க. உடனே சத்யா வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் திட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ஜானகி வீட்டிலேருந்து எல்லாருமே பொண்ணு பார்த்துட்டு கிளம்பும்போது திடீர்னு பூனை சத்திர சத்தம் கேட்குது. உடனே வந்து அனிதா வந்து இதை அபசகுணம் அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுறாங்க பொண்ணு வீட்டுக்காரங்களா. உடனே பிரபு சொல்கிறாங்க ஒரு 10 நிமிஷம் அப்போ இருந்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு வழியாக பிரபு தன்னோட குடும்பத்தோடு தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு ஜானகி வீட்டிலேருந்து. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு பாலா கால் பண்ணுறாரு. அப்போ வந்து திவ்யா வந்து பாலாக்கிட்ட நீ அன்னைக்கு என் பார்ட்டியில் தனியாக விட்டுட்டு போனேன் அப்படின்னு திட்டுறாங்க. இனிமேல் நீ என்ன பார்க்க வராத, நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே திவ்யாவோட ஃப்ரெண்டு வந்து பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. நீயும் வீட்டுக்கு கிளம்ப அப்படின்ட்டு தன்னோட ஃப்ரெண்டையும் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா புரோக்கர் வந்து சத்யா இல்லை, அதனால இன்னைக்கு நல்லபடியாக நிச்சயதார்த்தம் நடந்து அப்படின்னு பேசுகிறாரு. உடனே ஜானகி வந்து இந்த வீட்டில் ஒரே ஒரு கல்யாணம் தான் நடக்க போகுது, அதனால் இது எப்படியாவது நல்லா நடக்கணும், அதனால் சத்யாவை வந்து நம்ம அவள்கிட்டருந்து மறைச்சி தான் வைக்கணும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்டேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து வாசலுக்கு பின்னாடி இருந்து சத்யா கேட்டுட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. தன்னோட அம்மா சொன்னதை நினச்சிட்டு சத்யா வந்து மெக்கானிக் செட்டில் வச்சு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அப்போ பார்த்து காரில் வந்த பிரபு வந்து சத்யாவுக்கு வந்து ஹாய் சொல்கிறாரு. அது எதுக்கு அப்படிங்கிறத நாளைக்கு தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சத்யா சீரியலை பற்றின உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.